மல்லி விஜய்க்கு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலையை எப்படியாவது கண்டுபிடிச்சி கெடுக்கணும். அதனால தானே இந்த மல்லி ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்கா. இல்லைனா மட்டும் இந்த மல்லி அடங்கிடுவா. நாம் நினச்சது என்ன, இந்த மல்லி அடக்கி விஜயை காலில் விழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் விஜய் இன்னமும் அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த மல்லி தான். இந்த மல்லி தான் அவனுக்கு பக்கபலமாக இருக்கா. முதல்ல இந்த விஜயோடைய வேலையை பிடுங்கினா அந்த மல்லி அடங்கிடுவா அப்படின்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதா கூப்பிட்டு, ரஞ்சிதா, அந்த விஜய்க்கு எங்கேயோ வேலை கிடச்சிருக்கான், அதுவும் நிறைய சம்பளத்தோட, ரொம்ப கௌரவமான வேலையாம். அந்த வேலைக்கு போகிறதுனால அந்த விஜய் அவனோட திமிரு இல்லாமல் இப்போது அதிகமாகிட்டுருக்கு. மல்லி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா. முதல்ல நீ என்ன பண்ணுற, எப்படியாவது அந்த விஜய் என்ன வேலைக்கு போகிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த வேலையை முதல்ல நம்ம கெடுத்துடணும். கெடுத்துட்டா மட்டும்தான் திரும்பவும் விஜய் அடங்குவான். அந்த மல்லி நம்ம கால் வந்து விழுவா. சரியா? சரிங்க ராஜிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம விஜய் வேலைக்கு போயிட்டு சட்டெல்லாம் கசங்கி போய் அழுக்காகி வராது வீட்டுக்கு. அதுவும் நைட் ரொம்ப லேட்டாக. மல்லி விஜய் எப்போ வருவாருன்னு காத்துட்ருக்காங்க. ஆனால் விஜய் லேட்டாக வரதை பார்த்தா மல்லி, என்னாச்சு விஜய், ஏன் சட்டெல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது, கசங்கி இருக்குது, ஏன் லேட்டாக வரீங்க, மூஞ்சி கூட வாடி போயிருக்கு, என்னாச்சு விஜய் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மல்லி, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. சரிங்க விஜய், அதுக்கு ஏன் சட்டெல்லாம் அழுக்காக இருக்குது, சொல்லுங்கள் விஜய், என்னாச்சு உங்களுக்கு? இல்லை மல்லி, அது வந்து சொல்லுங்கள் விஜய். இல்லை மல்லி, நான் என்ன கம்பெனிக்கு எம்டியா, போனோமா சேரில் உட்காந்தோமா ஃபைல்ஸை பார்த்தோமா வந்தோமா இருக்கிறதுக்கு, நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மல்லி. அதனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபைல் தர சொன்னாங்க, பழைய ஃபைலு. அதை போய் ரேக்கில் தேடிட்டு இருந்தேன். அந்த ஃபைல் தேடும்போது அங்கேருந்து தூசு டஸ்ட்டெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அது இல்லாமல் வேலையை நீ டைட்டு மல்லி. அதனால தான். என்ன விஜய், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க விஜய். பாவம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்க. நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ஃபைல் தர்றது கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். விடுமல்லி, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுடைய போராத காலம் கஷ்ட காலம்னு வச்சுக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை சரியாகிடும். அதுக்கப்புறம் திரும்ப பழைய வீட்டுக்கே போயிடலாம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக விஜய், நீங்கள் இந்த வழியில் இருக்கக்கூடாது. நீங்கள் பழைய கம்பெனிக்கு பிஸ்னஸ் மேனாக மாறணும், ஓனராக மாறணும். எனக்கு அதுதான் சந்தோஷம் விஜய். மல்லி, நீ சொல்லிட்டல, உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, டாடா வந்துட்டிங்களா, டாடா என்னடாடா மேலாம் அழுக்காக இருக்குது. ஒன்றும் இல்லைம்மா, டாடா வேலை கொஞ்சம் எனக்கு அதிகமாக, அதனால தான். இருமல்லி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு விஜய் கிளம்பிடுறாரு. உடனே மல்லி, டாடா குளிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி வெண்பாட சொல்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தவரும் இங்கே விஜய் கையில் காயம் இருக்கிறத நம்ம மல்லி பார்த்துடுறாங்க. விஜய், என்ன விஜய் கையெல்லாம் காயமாக இருக்குது? ஒன்றும் இல்லை மல்லி, நான் சொல்கிறேன்ல, அந்த ஃபைல் தேடும்போது டேக்கில் கிழிச்சிச்சு. விஜய், பார்த்து வேலை பாருங்கள் விஜய். சரி மல்லி. டாடா, என்னடாடா வேலைக்கு போய் டயர்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே அழைச்சிட்டு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால முடியாதுன்னு தெரியும். இல்லை வெண்பா, டாடாவை மன்னிச்சிருமா, வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுமா, நாம் அடுத்த வாரம் வெளில போகலாம். இல்லை டாடா, எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம், உங்களுக்கு காட்டுறவாங்க அப்படின்னு விஜய் அழைச்சிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடி போய் பார்த்தா இங்கே சிக்கன் பிரியாணி செஞ்சு நைட்டு டின்னர் செட்டப்புக்கு அந்த மெழுகு பற்றிலாம் கொளுத்து வச்சு பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. அதை விஜய் கண்ணை மூடி அடிச்சு போய் காட்டுறாங்க. விஜய் பார்த்து சும்மா சந்தோஷப்படுறாரு. ஏய் மல்லி, வெண்பா, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, எல்லாம் உங்களுக்காக தாங்க, நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வரீங்களே, அதான் உங்களுக்கு ஸ்பெஷல் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று அப்படி லைட்டாக கண் கலங்குறாரு. மல்லி ஒன்று, என்னாச்சு விஜய், காரமாக இருக்கா, ஏன் கண் கலங்குறீங்க? இல்லை மல்லி, என்னுடைய இவ்வளோ பெரிய கஷ்டமான காலத்தில் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மல்லி. விஜய், என்ன விஜய், நான் உங்கள் ஒய்ஃப் விஜய். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் கூட தானே இருக்க முடியும் விஜய், வேறு எங்கே போக முடியும்? டாடா, என்ன டாடா, சரி இந்தாங்க, இதை நீங்கள் மல்லியம்மாவுக்கு ஊட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. விஜய் யோசிச்சுக்கிட்டு, டாடா ஊட்டுடாடா அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயும் ஒன்று மல்லிக்கு ஸ்பூனில் அந்த சிக்கன் பிரியாணி ஊட்டுறாரு. வெண்பா, மல்லி, விஜய் 3 பேர் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு நைட்டு பேர் தூங்குறாங்க. தூங்கும்போது விஜய் யோசிக்கிறாரு, மல்லி நம்ம மேலே இந்த அளவுக்கு அக்கறையாகவும் அரவணைப்பாகவும் இருக்கா, கண்டிப்பாக இவளுக்காகவே நம்ம சீக்கிரமே வாழ்க்கையில் முன்னேறணும், பழைய மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், மாறி வீட்டில் மகாராணி மாதிரி நம்ம மல்லி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவளை குடும்பம் நடத்தணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி அடுத்த கால வேலைக்கும் போகிறாங்க. இங்கே ராஜி அடுத்த 2 நாள் கழித்து நம்ம ரஞ்சிட்டு கேட்குறாங்க, ரஞ்சி, விஜய் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு சொன்னால அந்த கம்பெனி நான் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராஜுமா, நான் தேடி தான் இருக்கணும், கிடைக்கலையா? ரஞ்சி, நீ ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லையா? நான் உன்கிட்ட என்னில சொல்லிகிட்ருக்கேன், அந்த மல்லி இன்றைக்கி என்ன பண்ண தெரியுமா? அந்த மல்லி, விஜய், வெண்பா 3 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவை காட்டி என்கிட்ட வெறுப்பு ஏற்றிட்டு போகிறா இன்றைக்கி.
அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரு அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? விஜய் தான். விஜய் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அதனால தான் நான் வந்து அப்படியெல்லாம் திமிரா பேசிட்டு போகிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்துலேருந்து எனக்கு அவ்வளோ காண்டாகுது. ஆனால் நீ என்னடானா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிற, தெரியலன்னு சொல்லி. விஜய் என்ன ஃப்ளைட்டில் வேலைக்கு போயிட்டுருக்கான்? எப்படியும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சான வேலைக்கு போவான். ஏன் உன்னால் போய் அந்த வீட்டுக்கு நின்று அவன் என்ன வேலைக்கு போகிறான், எந்த கம்பெனிக்கு போகிறான்னு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா? நீ எதுக்கு இப்படி வீட்டில் தண்டமாக சோர்த்திங்க தான் இருக்கியா? சி, ஒன்றுமே ஒரு தண்ட கருமாதை போய் கூட வச்சிருக்கான் பாரு. ஒன்றை வச்சுருந்ததுக்கு 2 அடியாளர் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக அவனுங்க ஒழுங்காக வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு கண்டப்பட்டு தட்டிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரஞ்சிக்கு செம்ம கோவம் வருது. என்ன இது, ராஜிமா என்ன நினச்சிட்ருக்காங்க? என்னை போய் இப்படி கடவுள் திட்டுறாங்க, இதெல்லாம் சரியில்லையே, ராஜிமா போகிற போக்கே சரியில்லை, 4 நாள் ராஜிமா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஞ்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ராஜி இந்த மல்லி கட்டின ஃபோட்டோ நினச்சி ராஜி செம்ம டென்ஷன் ஆகிட்டு நேராக போகிறாங்க. வண்டியை சர்வீஸ் சொல்லலாம் அப்படின்னு கொண்டு போய் ஷோரூமில் கார் சர்வீஸ் சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை. சே, இந்த மல்லி, விஜய், வெண்பா 3 பேர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பும் போது கரெக்டாக பக்கத்து காரை நம்ம விஜய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ராஜி பார்த்துறாங்க. அடடா, விஜய் அப்போ கார் மெக்கானிக்கா? இன்னமும் கௌரவமான வேலை அப்படின்னு நைட்டு டின்னர்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் விஜய் கார் மெக்கானிக்காக இருக்கான் அப்படின்னா ஒன்று மல்லிக்கு இவன் கார் மெக்கானிக்காக இருக்கிறது தெரியாது போல். தலைவர் என்னமோ பெரிய கௌரவமான வேலை செய்கிறதா நினச்சி மல்லியை ஏமாத்துறான் போல். இது ஒன்று போதுமே அப்படின்னு அதை அப்படியே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு ராஜுக்கு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மல்லி, நைட்டு டின்னர் சாப்பிட்றதை காட்டி என்கிட்ட கடுப்பேற்றினியே. சரி, நான் இப்போ ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பாட சொல்லும் அப்படின்னு சொல்லவும், என்ன ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், நீ பாருமா அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும் ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம விஜய் கார் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ. அதை பார்த்தா மல்லிக்கு செம்ம ஷாக்காகுது. என்னடி மல்லி, உன் புருஷன் என்னமோ பெரிய கௌரவமான வேலை செய்கிறான்னு சொல்கிறேன், அவன் சாதாரண கார் மெக்கானிக் தான். அந்த கார் மெக்கானிக் வேலை பார்க்கும்போதே உனக்கு இவ்வளோ ஒரு கொழுப்பு. அவன் இதை தாண்டி நல்ல கம்பெனியில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டானா நீ என்னென்ன பேச்சு பேசுவ? ஏண்டி சொல்லுடி, இப்போ பேசாமல் அமைதியாக இருக்க. இங்கே பாரு, என்ன தான் காக்கா உயிரை பண்ணாலும் கழுகாட முடியாது, அது வெறும் காக்கா தாண்டி. அந்த மாதிரி தான் நீங்கள். இதுக்கப்புறம் உங்களால் சத்தியமாக ஏஞ்சி எங்கேயுமே போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. விஜய் எத்தனையோ கம்பெனியில் வேலைக்கு தேடி எந்த கம்பெனி வேலை கிடைக்காம இப்போ கார் மெக்கானிக் ஆகிட்டான். நான் நினச்சேன்னா இந்த கார் மெக்கானிக் கூட அவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு அந்த வேலையும் கெடுக்க முடியும். அதையும் கெடுத்துட்டானா அப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து நடுத்தரில் பிச்சை தான் எடுக்கணும், புரியுதா? இப்பயும் சொல்கிறேன், நான் தான் அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன். போனால் போதுன்னு போய் தொலைட்டோன்னு விஜயை இந்த கம்பெனியில் விட்டு வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து என்கிட்ட சவுடலாக பேசணும்னு வச்சுக்கேன், அப்புறம் விஜய்க்கு இந்த கார் மெக்கானிக் வேலை கூட இருக்காது. அப்புறம் நீங்கள் 3 பேரும் சோத்துக்கு பிச்சை தாண்டி எடுக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு ஃபோன் வச்சுறாங்க ராஜி. அந்த ஃபோட்டோ பார்த்து மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் பாவம் இல்லையா? விஜய் என்கிட்ட பொய் சொல்கிற பக்கம் இருந்தாலும் விஜய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் கையில் கிழிச்சிருந்தப்பே நினச்சேன் அவர் ஏதோ தப்புண்டாருன்னு தோணுச்சு. ஆனால் அவர் நமக்காக போயிட்டு ஒரு கம்பெனியில் கார் மெக்கானிக் வேலை பார்க்குறது எவ்வளோ கொடுமையான விஷயம், எவ்வளோ பெரிய ஆள் விஜய். அவர் போய் எதுக்காக அப்படி பண்ணார், எல்லாமே நமக்காக தானே பண்ணுறாரு, சே பாவம் இல்லையா அப்படின்னு விஜய் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க நம்ம மல்லி.